எல்லாரும் சேர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமாக. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா நல்ல எபனேசரா என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா ஓ என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் மீட்கும் கரங்கள் நான் கண்டே, வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன்
கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். ஓ ஹalleluya. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிழுக்க ஒரு காலம் உண்டு, கொள்ளைக்கு ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, உலக ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனாலே பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழிப்பதை தைக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, வெறுக்க அல்லது பகைக்க ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே நாம் சில காலத்தை குறிப்பிட்டு அவர் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம். ஆனால் அந்த காலத்திலே அந்தந்த காரியங்கள் நடைபெறும். எல்லா காலத்திலும் அந்தந்த காரியங்கள் நடைபெறும். 12th படிக்க வேண்டிய நேரத்தில் 12th படிக்க வேண்டும். 10th படிக்க வேண்டிய நேரத்தில் 10th படிக்க வேண்டும். சில நேரங்களில் 9, 10, 11 ஆகிய 3 வகுப்புகளும் படிக்காமையே பாஸ் ஆக வேண்டிய காலம் வரும். நம்ம காலத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஆனால் நம்மளுக்கு அப்படி வரலை. அப்போ அந்த அடியெல்லாம் மனசு இப்போ இருக்க மாட்டாரா அப்படி தோணும் நம்மளுக்கு. எனக்கெல்லாம் தோணுச்சு. இல்லாட்டி எங்கள் அப்பாட்ட எத்தனை அடி நான் வாங்காமல் தப்பிச்சிருப்பேன். வெளுத்துருவார். இங்கே உள்ள சபாளுக்கு தெரியும். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. 35 வயசு ஆன பிறகும் 10th எழுதிட்டு இருப்போமா? எழுதுற ஆட்கள் இருக்காது, வேற விஷயம். ஆனால் அது அந்த காலம் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் இருக்க ஆண்டவர் உனக்கு இதை செய்வேன் என்று சொன்னால் செய்தால் அது ஒரு காலம். நன்மை செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஏற்றுவேன், உன்னை சுமப்பேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் வேதத்தில் ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு காலத்தை சொல்லப்படவே இல்லை. ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொன்னேன். வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நெடுங்காலம் என்று சொல்லி.
நெடுங்காலம்னு சொன்னா அது எப்போ? அடுத்த வருஷமா, அடுத்த மாசம், இல்ல 10 வருஷம் கழிச்சு? அந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை, நெடுங்காலம். ஆனா இந்த வசனத்துல பார்க்கும்போது, பிரசங்கில பார்க்கும்போது, கிழிக்க ஒரு காலம் இருக்கிறது, கிழித்ததை தைக்க ஒரு காலம் இருக்கிறது, சிநேகிக்க ஒரு காலம் இருக்கிறது, பகைக்க ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் நெடுங்காலம். அந்த காலம் கொஞ்சம் கஷ்டமான காலம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரா, நான் உன்னை அடுத்த வருஷம் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஒரு காலம். ரைட், சரி. ஒரு சிஸ்டர் பிரதர், இந்த சர்ச்சை நம்ம இந்த கெட்டு இந்த பாத்ரூம் இந்த சர்ச்சை அந்த சைடில் நம்ம அடுத்த வாரம் கெட்டுறோம், ஒரு காலம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நெடுங்காலம். அது என்னைக்குமே தெரியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம். ஆண்டவர் நம்மள்ட்ட மகளே, நான் உனக்கு அடுத்த மாசம் இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னா பரவாயில்ல, சந்தோஷமா நம்ம ஏற்றுக்குவோம். உனக்கு இந்த காரியத்தை நன்மையை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் அவர் செய்வார்ங்கிறத நம்பிக்கை உண்டு. ஆனால் நெடுங்காலம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ஒன்னையில் எஸ்ன்னு சொல்லணும், இல்லாட்டினா நோன்னு சொல்லணும். இப்ப எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்லல, இப்ப வெயிட்னு சொல்லிட்டு இருக்காரு. நெடுங்காலம் எத்தனை வருஷம் நீங்க வெயிட் பண்ண போறீங்கன்னு தெரியல. இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு 3 காலத்தை, நேரம் இருந்தால் 3 காலத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காலம் நெடுங்காலம். அதற்கு ஒரு அளவு என்று கிடையாது. அடுத்த மாசமா, அடுத்த நாளா, அடுத்த வருடமா, அல்லது 10 வருடம் கழித்தா, அல்லது 5 வருடம் கழித்தா, அல்லது 15 வருடம் கழித்தா என்று சொல்லி நமக்கு தெரியாது. நெடுங்காலம் என்று நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஐயா, நான் 30 வருஷம் ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கேன், இன்னைக்கு வரை இந்த பதில் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க. 30 வருஷம் இல்லை, 20 வருஷம், 20 வருஷம் பாருங்க. 20 வருஷம் அந்த சிஸ்டர் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 20 வருஷம் அந்த காரியம் அவங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா இன்னைக்கும் இந்த ஆலயத்தில் வந்திருக்காங்கன்னா அந்த 20 வருஷம் இல்ல, இனி எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை நம்ப வேண்டாம், அந்த நெடுங்காலத்திற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளையே, 20 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவரை நம்பி இந்த ஆலயத்திற்குள்ள ஒருவேளை நான் நீங்க சொல்ற, நான் ஐயா நான் கன்னியாகுமரி வாரேன் பிரதர், நீங்க அந்த கார்னர்ல நீங்க நில்லுங்க, உங்களை பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாரேன். நீங்க பாவம் போல வெயிட் பண்றீங்க எனக்காக. நான் என்ன சில வரல, அடுத்த நாள் ஃபோன் பண்றேன், பிரதர் நான் சாரி எனக்கு வர முடியாம ஆயிடுச்சு, நான் நாளைக்கு நான் வரேன். ஓகே, அடுத்த நாள் சரி, அடுத்த நாள் எனக்கு வெயிட் பண்றீங்க. இப்படி ஒரு 4-5 நாளா வெயிட் பண்றீங்க. 6வது நாள் இதே மாதிரி சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, வெயிட் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க பாதி பேசணும், நான் பாதி பேசுறேன். என்ன பண்ணி வெயிட் பண்ணுவீங்களா, வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஆட்கள் மோசமான ஆட்கள் தான் ஐயா. கண்டிப்பா வெயிட் பண்ண மாட்டோம். நான் வெயிட் பண்ண மாட்டேன். நீங்களாம் பரவாயில்ல 5 நாளா வெயிட் பண்றீங்க. நான் 2வது நாள் பார்த்தீங்கன்னா போனே எடுக்க மாட்டேன். போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். போனே அட்டன் பண்ணுவேன். போனை எப்போ பார்த்தாலும் என்கேஜாகவே இருக்காது, எப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா எப்போ ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஃப்ளைட் மோட்ல இருக்கும், தம்பி மாதிரி தெரியும். ஃப்ளைட் மோட்ல இருக்கும், டு நாட் டிஸ்டர்ப் இருக்கும், இப்போ என்ன டிஸ்டர்ப் இருக்கும், இப்போ ஃப்ளைட் மோட்ல தான் இருக்கு. ஒருத்தர் என்ன இப்போ பேசிக்கோம்னா ரொம்ப பேச மாட்டேன் ஃபோனில். நெட் இருக்கிறனால தான் அந்த மொபைலை வச்சிருக்கா, அது வச்சிருக்க மாட்டேன். ரைட். அப்போ 5 நாள் நீங்க எனக்கு வெயிட் பண்ணி உங்களால முடியல. அந்த சிஸ்டர் 20 வருஷம் வெயிட் பண்றாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம். ஆபிரகாம் வெயிட் பண்ண எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? ஆபிரகாம் அந்த பக்கத்து வீட்டு ஆபிரகாம் இல்ல, பைபிள்ல சொன்ன ஆபிரகாம். எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வருஷம்? ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. டாக்டர் என்ன யாராவது வருஷமா இருக்கும்? ஐயா, அச்சமான சர்ச்சு எங்களுக்கு வேதம் சொல்லி கொடுத்த சர்ச்சு இது. எத்தனை வருஷம்? 25 வருஷம், 24 வருஷம், 24 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயா, நெடுங்காலம் சொல்லும் போது 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 30 வருஷமா இருக்கலாம். ஆனா சிஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு அது ஜீவ வெளிச்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய வருஷங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளையே, நெடுங்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெடுங்காலத்திற்காக காத்து நிற்கிறீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக 1 வருடம், 2 வருடம், ஒரு படிப்பிற்காக அநேக வருடங்கள் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லையே, ஆண்டவரை எப்பொழுதும் பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில கலக்கத்தோடு, வேதனையோடு, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையோடு இந்த
வந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நெடுங்காலம் என்று இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் எத்தனை வருடமானாலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நெடுங்காலத்திற்கு ஒரு முடிவை என் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஹalleluya. நெடுங்காலம் என்பது ஒரு ஈஸியான ஒரு காலம் அல்ல. நெடுங்காலம் என்பது நாம் மிகவும் இலகுவாய் நாம் போய்விடுகிறதான காலம் அல்ல. அந்த நெடுங்காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான நாட்கள், நீங்கள் காத்திருக்க வேண்டியதான நாட்கள், சோர்வுகளில் இருந்து நீங்கள் வெளிவருகிறதான நாட்கள். அது அருமையான தேவ பிள்ளையே, நீ காத்திருக்கிறான், நெடுங்காலமாய் காத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆண்டவரே, நான் உங்களை நம்பியெல்லாம் வந்த ஆண்டவரே, அதையெல்லாம் விட்டு உங்க சமூகத்தை எல்லாம் நோக்கி வந்த ஆண்டவரே, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் சோர்வு வரும், கொஞ்சம் வேதனை வரும், கொஞ்சம் கண்ணீர் வரும். ஏன் இந்த சர்ச்சுக்கு போகணும், ஏன் ஆண்டவர் எனக்கு இதுவரை ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிறதான சோர்வுகள் எல்லாம் உங்களுடைய மத்தியில் வரும். கலங்கி போகாதீங்க. என் ஆண்டவர்களுக்கு நிச்சயம் செய்வேன் என்று சொன்னார், அவர் நிச்சயம் செய்வார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? நான் இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெடுங்காலம் என்கிறதான வார்த்தைக்கு பின்பதாக சில வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு நம்பிக்கையின் காலத்தை நாம் பார்க்கிறோம். பிரதர் வாசிங்க. கலாத்தியர் 5 வாசிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். போதும், நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீங்கள் நெடுங்காலம் என்று சொல்லி மிகவும் லகுவாக நான் சொல்லிவிடுவேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர், சிஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு ஒரு காலம் வருவாருன்னு சொல்லி ஈஸியா நான் சொல்லிடுவேன். ஆனா அந்த நெடுங்காலம் அது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கடினமான காலம் மாத்திரமல்ல, கர்த்தரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதான காலம். அந்த சிஸ்டர் 20 வருஷம் சொல்லி கையை வைத்தாங்க. ஆண்டவருக்கு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்குன்னா அவங்க இந்த ஆலயத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில கடினம் இருந்திருக்கும், அவங்க வாழ்க்கையில வேதனைகள் இருந்திருக்கும், அவங்க வாழ்க்கையில கண்ணீர் இருந்திருக்கும். அவங்க இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் 20 வருஷம் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்றேன், எனக்கு என்னைக்கா தருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல கேள்விக்குறிகள் அவருடைய வாழ்க்கையில காணப்படும். ஆனா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தபடினாலே இந்த ஆலயத்தில் வந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹalleluya. அது மாத்திரமல்ல, இந்த காலம் நெடுங்காலம் என்பது ஒரு கீழ்ப்படிதலின் காலம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் செய்வாரு அப்படிங்கிறதான எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றதான காரியத்திற்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். சரி ஆண்டவர், ஏன்னா நம்ம கவனம் என்ன, அப்பாட்ட கேட்போம், அப்பா எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொல்லுவாங்க, எப்பா நீ அந்த கடைக்கு போயிட்டு வா. சரிப்பா, போயிட்டு வந்துடும்ப்பா. பிறகு அம்மாவை கொண்டு இந்த கடையெல்லாம் கூட்டு போயிட்டு இந்த ஜாமான்லாம் வாங்கி கன்னியாகுமரியில் போய் அப்படின்னு அங்கெல்லாம் போயிட்டு வா. சரிப்பா. முந்தி பக்கத்து கடைக்கு போனா கூட என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இப்போ அப்பாட்ட என்ன கேட்டிருக்கான்? பைக்கு கேட்டிருக்கான். அப்பா என்ன செஞ்சிருக்காங்க? வாங்கி கொடுக்கேன்னு சொல்லிருக்கான். வாங்கி கொடுக்கேன்னு சொல்றதுனால ஒரு ஆசீர்வாதத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால அவன் என்ன செய்யறான்? எதற்கும் கீழ்ப்படிவான். உங்க வாழ்க்கையில பாருங்க, ஏன் தெரியுமா சொன்னதுக்கு ஆண்டவர் உடனே ஆசீர்வாதம் மாதிரி கொஞ்சம் நெடுங்காலம் போது தெரியுமா? நம்மள்ட்ட வந்து கீழ்ப்படியிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கொஞ்சம் கீழ்ப்படிகிறாரா பார்ப்போம், பரவாயில்ல. என் பிள்ளை முந்தி வந்து வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் வருவா சர்ச்சைக்கு, இப்போ பரவாயில்ல 2 வாரம் வாரா, திருப்பி ஜெபம் பண்ணா 3 வாரம் வாரா, இப்போ 4 வாரம். இடையில பைபிள் ஸ்டடிக்கு எப்பமா தான் வருவா, ஆனா இப்போ பரவாயில்ல வாரா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? வெயிட் பண்ணி இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். அப்ப நீங்க நினைக்கணும், நெடுங்காலமாய் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க ஒண்ணு நினைக்கணும், நான் இன்னும் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம், கீழ்ப்படியணும். நல்லா சொல்லுங்க பாப்போம், கீழ்ப்படியணும். ஹalleluya, ஹalleluya. அந்த நெடுங்காலமாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு குவாலிட்டி அதுக்கு உண்டு. பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பயபக்தி, ஒரு பயம், ஆண்டவரை குறித்ததான பயம். அந்த பாவத்தை வேண்டாம், செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, பையன் போய் குடிப்பான். அப்பா சொல்லியிருக்காரு, உனக்கு அந்த பைக்கு நான் வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன சொல்றேன்? நீ குடிக்கக்கூடாது. சரிப்பா, குடிக்க மாட்டேப்பா. கஷ்டப்பட்டு அப்படியே இருப்பான். இதுக்கு இந்த காரியத்துக்கு கீழ்ப்படிக்கணும். சரிப்பா, உனக்கு யாரும் நம்பிக்கை இருக்கு? ஆமா, நம்பிக்கை இருக்கப்பா. கஷ்டம். அந்த பைக்கை அந்த தகப்பனுடைய கையில இருந்து வாங்குற வரையிலும் இவன் கீழ்ப்படிவான், பயப்படுவான், என்ன சொன்னாலும் செய்வான், கோயிலுக்கு வருவான், தசோபாகம் கொடுப்பான்,
காணிக்க கொடுப்பான், பாஸ்டருக்கு மரியாதையா பாஸ்டரை கனம் பண்ணுவான், பாஸ்டருடைய குடும்பத்தை கனம் பண்ணுவான், மனைவியை கனம் பண்ணுவான், சர்ச்சுக்கு அதை வாங்கி தருவான், இதை வாங்கி தருவான், எல்லாத்தையும் செய்வான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒன்று தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு இதெல்லாம் செஞ்சா என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க இருக்கும்போது நிச்சயமாய் அந்த நெடுங்காலம் மிக அருகிலே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளையே, நீ கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. உடைய வாழ்க்கை சற்று கடினமாக இருக்கிறதோ, உடைய வாழ்க்கை சற்று கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கிறதோ, உடைய வாழ்க்கை சற்று வேதனையின் உச்சத்தில் நீ போய்விட்டாயோ, அந்த நெடுங்காலம் என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது முடிவு வரும் என்று நினைக்கிறாயோ, கவலைப்படாதே. என் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் பெரிய காரியத்தை செய்வார். 119 சங்கீதம் 43 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நியாயத்திற்கு காத்திருக்கிறதான காலம். 119, 114, 147 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், வசனத்திற்கு காத்திருக்கிறதான காலம். நீங்கள் காத்திருக்கிறதான காலம் ஒரு ஆசீர்வாதமான காலம் மாத்திரமல்ல, நீங்கள் காத்திருக்கிறதான காலம் அது வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதான ஒரு காலமாய் காணப்பட வேண்டும். அருமையான தேவப்பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில், காலை நேரத்தில் உடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்து நிற்கிறீர்களா? அந்த காலம் உங்களுக்கு வரவில்லையா? கவலைப்படாதீர்கள். என் ஆண்டவர் அதற்குள்ள காலத்தை அவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம், மன்னிக்கவும், சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 3 வசனம். காத்திருக்கும் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் சங்கீதக்காரர் புஸ்தகத்திலும் 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு 2 காரியங்களை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சந்திக்கலாம். அநேக காரியங்களை நீங்கள் சந்திக்கலாம், ஆனால் 2 காரியங்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமான காரியங்கள். அந்த 25 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வெட்கப்பட, அந்த வசனத்தை வாசிக்கும்போது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். வெட்கப்பட்டு போகாதபடி. பாருங்க, நீங்க ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வசனத்திற்காக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்திற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதா? வெட்கம் இருக்கக்கூடாது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வெட்கம் வரும். பக்கத்துல சொல்லுவான், என்ன நீ பெரிய கோயிலுக்கு போற, என்ன நீ பெருசா நீ சாதிச்ச, நீ என்ன செய்ய போற, உனக்கு தான் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரோதமா பேசலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டு போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்பா, வெட்கப்படாதீங்க. உங்களுக்கு வித்தியாசமா பேசுவாங்க. சர்ச்சுக்கு ஏன் போறேன்னு கேட்பாங்க. சொல்லுங்க, சர்ச்சுக்கு ஏன் போறேன்னு கேட்பாங்க. இந்த தாரியத்துக்கு எதுக்கு போறேன்னு கேட்பாங்க. அது ஒல்லுடியோன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு எதுக்கு போகணும்னு கேட்பாங்க. வெட்கப்படாதீங்க. சொல்லுங்க பாப்போம், வெட்கப்படாதீங்க. ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தம் மேலே ஏறிடுவோம். சத்தம் மேலே ஏறிடுவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லலாம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க யாரும் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்க யாரும் தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உடன்படிக்கை உங்களுக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, வெட்கப்பட்டு போகாதீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில வெட்கம் வரும். ஏன் தெரியுமா? அந்த ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்து நிற்கும் போது உங்களை விட குறைவா ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அவன் சர்ச்சுக்கே போக மாட்டான், ஆனா அவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். ஆனா நம்மளுக்கு என்ன செய்யாது? ஆசீர்வாதம் வராது. அப்போ ஒரு வெட்கம் வரதானே செய்யும். அப்படித்தானே? ஆமா, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பக்கத்துல உங்களுக்கு வெட்கப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? வெட்கப்பட்டாங்களாமா? வெட்கப்பட்டாங்களா? வெட்கப்படல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு தரும் பொழுது அந்த வெட்கம் நம்மளுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. பாஸ்டர்ஸா, மெயினா பாஸ்டர்ஸ் அவங்கள என்னெல்லாம நினைக்கிறேன். நான் நம்பி வந்தது பாஸ்டர்ஸ், எங்க அப்பாவை இல்லை, அம்மாவை இல்லை, விசுவாசிகள். நான் நம்புற ஒரே ஒரு ஆண்டு அவர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. என்னெல்லாம் ஆண்டவரை படிப்படியை உயர்த்திட்டே இருந்தாரே தவிர நிம்மதியா இருக்க பாருங்க. நிம்மதியான வாழ்க்கையில சமாதானம். சில வாழ்க்கை ஐயோ அக்கௌண்ட் அம்மா ஏசப்பா இப்போ அவன் வருவான இன்கம் டாக்ஸ்ல எல்லாம் பயந்து போய் கிட்டு 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 கிட்டு
இருக்கா? நான் எந்த ராத்திரியிலையும் வெளியே போவேன், எந்த ராத்திரியிலையும் வீட்டுக்குள்ள வருவேன், எந்த போலீஸார் வீட்டுக்குள்ள வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. நீங்க ஆண்டவருக்கு உண்மை உத்தவமா இருந்து பாருங்க, நீ யாருக்கும் பயப்படவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு உண்மை உத்தவமா இருந்து பாருங்க, யாருக்கும் வெட்கப்படவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு உண்மை உத்தவமா இருந்து பாருங்க, நிச்சயமா சொல்றேன், அவங்களை விட கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பாப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதே சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். போதும். நீங்க இரண்டாவது செய்ய வேண்டியதான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது உங்களுக்கு வெட்கம் உங்களுக்கு வரலாம், ஆனால் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. இரண்டாவது உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை, அந்த வசனம் சொல்கிறது, திடமனதாய் இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகள் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் உண்டாகும். ஆண்டவரே, அவர்களுக்கெல்லாம் நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்கிறதான ஒரு தாமதம் ஆனபடியினாலே வாழ்க்கையில் ஒரு சோர்வு காணப்படுகிறது. இந்த நாட்களிலே என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அவர் நிச்சயம் செய்வார். அவர் சொன்னார், அவர் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டமனதை அவர் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் துவண்டு போகாதீர்கள். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் கலங்கி போகாதீர்கள். நீங்கள் திட்டமனதாக இருக்கும் பொழுது ஒரு காலம் வரப்போகிறது. அது நெடுங்காலம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். அந்த நெடுங்காலத்திலும் நீங்கள் வெட்கப்படாதபடி, அந்த நெடுங்காலத்திலும் நீங்கள் திடமனதாக இருக்கும் பொழுது, அந்த நெடுங்காலத்திலும் நீங்கள் கண்ணை விடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் திடமனதாக இருக்கும் பொழுது, என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் என்கிறதான சந்தேகம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. மகனே, உடைய வாழ்க்கையில நீ திடமனதாய் நின்றுப்பார். உடைய வாழ்க்கையில வெட்கம் வரலாம், உடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரலாம். நீ திடமனதாய் நிற்கிறதான சூழ்நிலைகள் உனக்கு ஒருவேளை இல்லாமல் போகலாம். உடைய அப்பா அம்மா முன்னால கூட நீ ஒருவேளை சோர்ந்து போகலாம். நீ அந்த கோயிலுக்கு போற, நீ ஜெபம் பண்ணவா செய்யற, உன் வாழ்க்கையில நடத்தணும்னு பாக்குறியா? நீ ஒன்ன சொல்லணும், உன் மனசுல ஒன்ன நீங்க நினைக்கணும், திடமனதாக இருந்து ஆண்டவரே நீர் எனக்கு செய்வீர் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசம் எனக்கு உண்டு. எனக்கு விரோதமா யார் வந்தாலும் சரி நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் யார் வந்தாலும் சரி நான் திடமனதாய் உமக்குள்ளே நான் தரித்திருப்பேன். ஆண்டவரே, விசுவாசத்தில் நான் தரித்திருப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்கிறதோ நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நெடுங்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீ அதை பெற்றுக் கொள்வாய், நீ அதை சுதந்திரித்துக் கொள்வாய் என்பதில் சந்தேகம் இல்லை. நெடுங்காலம் கஷ்டமான ஒரு காலம்தான். நெடுங்காலமுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனையின் காலம்தான். புருஷன் மனைவிட்ட போய் சொல்லுவான், நம்ம பெரிய நெடுங்காலம் நெடுங்காலம் சொல்ற, என்ன பிரயோஜனமா? நீ சர்ச்சில் போய் ஜோம் பண்ற, என்ன பிரயோஜனமா? பிள்ளைகள் அப்பாட்ட கேட்கலாம், அப்பா பிள்ளைகிட்ட கேட்கலாம். எனக்கு ஒரு தங்கச்சியை தெரியும், அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் கோடிக்கணக்கான பணங்கள் கடல்ல இருக்காங்க. அப்பாட்ட போய் கேட்பாங்களாம், அம்மாட்ட போய் கேட்பாங்களாம், என்னம்மா நீ பெரிய கோயிலுக்கு போற, கோயிலுங்கிற, நம்ம இன்னும் அத்தனை கடல்ல தான் நம்ம இருக்கோம். அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, நம்ம உயர்ந்திருப்பதற்கு ஒரு நேரம் வரும். அந்த நெடுங்காலம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு காலத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நிச்சயமாக உனக்கு ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலத்தை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறதான ஒரு காலம் வரப்போகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் ஒரு வசனம் வசிக்கிறது. வாசிகள் ஏசாயா 30 15-18 வரை. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல்
மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம், அது ரொம்ப நல்லா எல்லாரும் வாசிக்கணும், சேர்த்து பாருங்க பாப்போம், வாசிங்க. 5 பேர் பயமுறுத்த 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி போதும், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நம்ம சாதாரணமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு சொந்தமான பிரமாண்டமான தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நீங்க அவருக்கு காத்திருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நெடுங்காலமாக உங்களை ஆசீர்வதிப்பாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க அவருக்கு வெயிட் பண்றீங்க, ஆண்டவருடைய மனதுருக்கத்துக்காக வெயிட் பண்றீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் காத்திருக்கிறாரா. எதுக்கு காத்திருக்கிறாரா? உங்களுக்கு இறங்கும்படி. என்ன அழகான ஒரு தெய்வம் பாருங்க, எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. அவர் நமக்காக காத்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் தெய்வத்துக்காக இருந்து போய் காத்திருக்கணும், அப்பதான் தெய்வ விஷயம் வரும். ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்மளுக்கு இரக்கம் பண்ணும்படி இஸ் வெயிட்டிங். அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. எதுக்கு? உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஆண்டவர், எவ்வளவு அழகான ஒரு ஆண்டவர். அந்த தெய்வம், அந்த ஏசப்பா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அவர் சேரை போட்டு அதுல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. என் பிள்ளை வரும், என் பிள்ளைக்கு நான் ஒரு இரக்கம் பாராட்டணும், என் பிள்ளைக்கு நான் மனதுருகணும், என் பிள்ளைக்கு நான் இறங்கணும். நீங்க நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றதான சுவிசேஷங்களை நீங்க பார்க்கும் பொழுது இயேசு ஒரு சுகமில்லாம ஒருத்தன் வந்தாருன்னா உடனே அவர் என்ன செஞ்சிருவாராம்? மனதுருகிறார். உடனே மனதுருகிறார். ஒரு சப்பானியை பார்த்தா உடனே மனதுருகிறார். எப்பா சுகமே விரும்புகிற, ஆமாப்பா நான் விரும்புறையா, உடனே மனதுரு. எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் மனதுருகிறதான தேவன். ஐயா ஐயா ஐயா, என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனதுருகிறதான. உலகம் உங்களுக்கு மனதுருகாது. ஒருவேளை நாங்க பாஸ்டராகி நாங்க கூட உங்களுக்கு மனதுருக மாட்டோம். ஒரு விசுவாசிகள் மனதுருக முடியாது, உங்க அப்பா மனதுருக முடியாது, உங்க அம்மா மனதுருக முடியாது, உங்க பிள்ளைங்க மனதுருக முடியாது, உங்களுடைய ஆசிரியர்கள் மனதுருக முடியாது, நீங்கள் வேலை பார்க்கிறதான அந்த இடத்தில் உள்ளதான அதிகாரிகள் உங்களுக்கு மனதுருக முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கினதான அந்த தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனதுருகுவதற்கு அவர் காத்து நிற்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹalleluya 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 ஹalleluya. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, 2 காரியம் இதை பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு மனதுருகும்படி அவர் காத்திருக்கிறார். அவருக்காக. இரண்டாவது, அவருக்காக காத்திருக்கிறதான நாம் அல்லது நீங்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. அப்ப ஆண்டவருக்கு நீங்க சிஸ்டர் 20 வருஷம் நீங்க காத்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவருக்கு செய்யறதான அந்த செயலுக்காக 20 வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 2 காரியம் உங்களுக்கு நடக்குது. ஒண்ணு, அவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். இரண்டாவது, இன்னொரு காரியம் உங்களுக்கு நடக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க காத்திருக்கீங்க தெரியுமா? அந்த காத்திருக்கிறது உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதம். ஆமென். சில நேரத்துக்கு ஆண்டவர் ஏன் தெரியுமா நம்மளுக்கு தரமாட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்றாரு. இந்த குட்டி தம்பி இருக்கா, என் கூட வந்திருக்கான், அந்த பையன் படிச்சுட்டு இருக்கான். அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு கார் வேணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவன் ஜெபத்தை கேட்டு அடுத்த மாசமே அவனுக்கு புது காரு பென்ஸ் வாங்கி கொடுக்காரு. என்ன வாங்கி கொடுக்காரு? பென்ஸ் வாங்கி கொடுக்காரு. சரி, வாங்கி கொடுத்துட்டாரு. அவன் வண்டி ஓட்ட முடியுமா? உனக்கு இப்போ ஆசீர்வாதத்தை இப்போ கொடுத்தா நீ என்ன செய்வ? சைடில் வச்சு சிங்கி தான் அடிக்க முடியும். சைடில் வச்சு சிங்கி தான் அடிக்க முடியும். அந்த காரை பார்த்துக்கிட்டே நீ இருக்கலாம், ஆனால் அதை நீ ஓட்ட முடியாது. அதுக்கு நீ டீசல் போட முடியாது. அவங்க அப்பா டீசல் கேட்டாலும் அவனை டீசல் ஆக்கிடுவார். சில விஷயத்த ஆண்டவர் 20 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்கு, கண்டிப்பா தருவாரு. ஆனா வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட். அப்ப அந்த பையனுக்கு ஆண்டவருக்கு தெரியும் இப்ப இவருக்கு தேவை என்னது? சைக்கிள். கரெக்ட். பைக் கூட கிடையாது, சைக்கிள். இப்ப போய் அவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு கார் வேணும் மாட்டோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பா வேணும். என்ன எடுத்துக்க, உனக்கு கார் வீட்டுக்கு முன்னால பென்ஸ் நிற்கும். ஆனா டீசல் போட முடியாது, கார் ஓட்ட முடியாது, காரை வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அது துரும்பா போய் ஒண்ணு இல்லாம போய். இப்ப நான் ஜோபுறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆடி கார் வேணும், இல்லாட்டினா
ஒரு பென்ஸ் வேணும். சார் எனக்கு ஆர்டர் தந்துட்டார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். டீசல் போட்டுட்டேன், வண்டி ஓட்டிட்டு போகிறேன், போட்டுட்டேன். சர்வீஸுக்கு போகிறேன். சர்வீஸுக்கு போகும்போது நேராக சர்வீஸில் கொண்டு விட்றேன். எத்தனை ஒரு 2-3 மாதத்தில் வரும். கொண்டு சர்வீஸில் கொண்டு விட்றேன். நேராக உள்ள போய், ஐயா பில்லு எவ்வளோ? ஐயா 1,400,000 பில்லு. 1,400,000? நான் வச்சிருக்கதே இப்போ அப்படி கொடுத்த வேண்டியதான் ஐயா வச்சுக்க. நீ 1,400,000 நீ ஒர்க் ஷாப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அந்த பென்ஷனை வெளியே எடுத்தன்னா 1,400,000 அது கொடுக்க முடியாது, நம்மளால முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு எது ஒத்து வருமோ அதை தான் ஆண்டவர் தருவார். ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கோம்? நம்ம கேட்டிருக்கிறது போஸ் ஸ்பீக்கர் கேட்டிருக்கோம். போஸ் ஸ்பீக்கர் கேட்டோம்னா அதை நீ வெளியில தூக்கி போடணும்னா, அதை நீ யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏத்தாப்புல தானே மிக்சர் உனக்கு வேணும். அந்த மிக்சரை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு இப்போ நான் இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வித்தவுட் ஸ்டெபிளைசருக்கு உணர்ந்துருக்கேன். மற்றபடி எனக்கு ஸ்டெபிளைசர் 10,000 வாட்ஸ் உள்ளதான ஸ்டெபிளைசர் நான் வீட்டுக்கு மேலே செஞ்சு வச்சிருக்கேன். அந்த இதுல இருந்து தான் கீழே கனெக்ஷன் எடுப்பதே தவிர என் கீபோர்டெல்லாம் ஒரே அடியாக அடிச்சுட்டுனா 5,00,000 ரூபாய்க்கு ஆப்பு நம்மளுக்கு வச்சிடும். ஆகவே நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் கரண்ட்ல வந்து கொடுப்பேன், கரண்ட் ஃபிளக்சுவேஷன் ஆகும், திடீர்னு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும், என் கீபோர்டு அடிச்சுட்டு போயிடும், என் ஸ்பீக்கர் அடிச்சுட்டு போயிடும். அதனால எனக்கு ஸ்டெப் அப் வேணும். எனக்கு வேணும்னு சொன்னால் எத்தனாயிரத்துக்கு? 50,000த்துக்கு செஞ்சு அதை டெல்லியிலேருந்து வரவழைச்சி என் ரூமில் கொண்டு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தைரியம். இப்போ போய் உட்காந்துக்கிட்டு பிறகு நான் முந்தி உட்காந்து எனக்கு ஸ்பீக்கரை தரணும், அதை தரணும். ஸ்பீக்கர்லாம் வாங்கி கொடுக்கலையே உனக்கு. நீ கரண்ட் போயிட்டு வரும்போது போச்சுன்னு என்ன செய்வ? அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு எப்போ ஆசீர்வாதம் தேவையோ அப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்றவங்க எல்லாம் கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க. எத்தனை பேர் அவங்க ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்க? உங்களுக்கு இப்ப வேணுமா இல்ல அவருக்கு சித்தத்தின்படி உள்ள நாள்ல வேணுமா? அப்ப பேசாம அமைதியே இருக்கு. இங்க வந்துட்டு பாஸ்டர் தொல்லை பண்ணிட்டு, பாஸ்டர் ஆண்டவன் தர மாட்டேங்க, நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், வராத அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு அவர் காணிக்கை கொடுக்காம உட்கார்ந்துருக்காரு பாருங்க. உங்கள சொல்லல, அவங்கள சொல்ல கொடுக்காம இருக்காங்கன்னா அவங்கள சொல்ல. தைரியமா ஆண்டவருக்கு நல்லா கொடுங்க, நல்லா கொடுங்க, நல்ல நாளெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. படிக்க வச்சிருக்கேன், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சிருக்கேன், எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க. என்ன படிக்க வைக்க அன்னைக்கு ஒருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நானும் என் தங்கச்சி விட்டுதான் எல்லாரையும் படிக்க வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நெடுங்காலம் உங்க வாழ்க்கையில சீக்கிரம் வரப்போது நிச்சயமா பெரிய காரியங்கள் செய்வார். அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். நீதிமொழிகள் 13:12. நெடுநாளாய் காத்திருத்தல், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் போதும். முதலாவது நான் உங்களுக்கு சொன்ன காலம் எப்படிப்பட்ட காலம்? நெடுங்காலம். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிறதான காலம் இழைக்கப்பட்டதான காலம். இழைக்கப்பட்டதான காலம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லது இழைத்து போனதான காலம். ஒரு வசனத்தை வாசிங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரே நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அப்போ இந்த வசனத்துல ஆரம்பத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எரேமியா 2 கேள்விகளை ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் வைக்கிறான். ஏனென்று சொன்னால், எரேமியா ஆனதோத் என்கிறதான இடத்தில் உள்ளதான அந்த மனிதன். ஆனதோத் என்று சொன்னால் ஜெயத்திற்கு பதிலுரை என்று அர்த்தம். ஜெயத்திற்கு பதிலுரை என்று அர்த்தம். ஆனதோத் என்று சொன்னால் ஜெயத்திற்கு பதிலுரை என்று அர்த்தம். இந்த ஆனதோத்தில் உள்ளதான மக்கள் இந்த எரேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்கள்.
அவனை கொலை செய்வதற்காக, அவனை தர்க்கம் செய்வதற்காக, அவனை தகர்த்தெறிவதற்காக அவர்கள் எழும்புகிறார்கள். ஏன் எழும்புகிறார்கள் என்று சொன்னால், அவன் அப்படி ஒன்றும் மோசமான ஒன்றும் கிடையாது. அவன் நன்மை செய்தபடியினாலே, கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தபடியினாலே, அவன் ஆண்டவருடைய காரியங்களை ஜனங்களுக்கு அவன் சரியாய் அவர்கள் வெளிப்படுத்தினபடியினாலே, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ததான காரியங்களையும் தெய்வங்களை குறித்தும் அவன் வெளிப்படுத்தினபடியினாலே, ஆனதோத்தில் உள்ளதான மக்கள் இந்த எரேமியாவை அழிப்பதற்கு, அவனை கொலை செய்வதற்கு, அவனை ஒன்றுமில்லாமல் போவதற்கு அவர்கள் எத்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த எரேமியா ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் உண்மை உள்ளவராயிருந்தேன், உமக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்தேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்தேன், ஆண்டவருடைய பிள்ளை ஜனங்களை உமக்கு நேராக நான் வழிநடத்தினேன். ஆனால் ஜனங்கள் எனக்கு விரோதமாக என்னை கொலை செய்யும்படியாக அவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே இரண்டு சந்தேகங்கள் எழுப்புகிறது. அந்த வசனத்தினுடைய முதலாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இரண்டு கேள்வி அந்த எரேமியா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஒன்று, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இரண்டாவது அவர் கேட்கிறதான கேள்வி, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்துல எரேமியா நம்மள போல கொஞ்சம் நொந்து போயிட்டான். இந்த எரேமியா நம்மள போல கொஞ்சம் சோர்ந்து போயிட்டான்னு கூட சொல்லலாம். ஏன் தெரியுமா? அந்த வசனத்துல ரெண்டு கேள்வி உங்களுக்கும் எனக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா கேட்டிருக்கிறான். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆகாதவர்களின் வழி அது எங்க இருக்கு? எரேமியா 12:1. பழைய ஏற்பாட்டியா புதிய ஏற்பாட்டியா? சில புதிய ஏற்பாட்டு பக்கம் இருக்கு, ஆனா நான் அதை கண்டுக்கிட மாட்டேன். சில ஆட்களுக்கு பைபிள் புதிய ஏற்பாட்டு பக்கமா இருக்கு. கூட்டம் முடிஞ்சு பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு அவசரம் நம்மளுக்கு. அப்போ ரெண்டு கேள்வி அவன் கேட்கிறான். ஆகாதவர்களின் வழி அவன் நல்லாத்தானையா இருக்கான். ரெண்டாவது ஒரு கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின்? துரோகம் செய்து வருகிற அனைவரும், துரோகம் செய்து வருகிற அனைவரும் அவன் நல்லாத்தானையா சுகமாத்தாயா இருக்கான். உங்களுக்கு எனக்கு அந்த கேள்வி இருக்கா? இருக்கோ? ஐயா, அவன் சர்ச்சுக்கே போகல, அவன் நல்லாத்தானையா இருக்கான். ஐயா, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் குடி, ஆனா அவன் கார் வச்சிருக்கான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற வழியா போயிட்டு இருக்கான். பிரதர், சாயங்காலம் அந்த காலேஜ் பக்கமே இருக்கான். காலையில அந்த காலேஜ் பக்கம் நிற்கான், மத்தியானம் அந்த காலேஜ் பக்கம் நிற்கான். எதுக்கு நிற்கான்? அது அவனுடைய விழா இருக்கும், அங்க இருக்கோன்னு சொல்லி தேடி போறான். அப்படி போறானா அது வண்டி அப்படி லெஃப்ட் திரும்புது. ஏன் தம்பி லெஃப்ட்? அங்கதானே காலேஜ் இருக்கு. அப்படி திரும்பி அப்படி வீட்டுக்கு வாய். ஏன் மூதேவி, உன் வீடு இங்க இல்ல, நீ இங்க போற. அது அப்படிதான். அது ஆகாதவர்களின் வழி. அவனுக்கு அவன் நல்ல பைக் தானே வச்சிருக்கான். அவன் நல்ல பைக் தானே வச்சிருக்கான். நான் காலேஜ் ஏன் நான் உண்டு, என் சர்ச்சு உண்டு, என் வீடு உண்டு. உனக்கு என்ன பைக் இருக்கு? எனக்கு சைக்கிள் தான் இருக்கு. நீ என்ன பெரிய ஆண்டவர் ஆராதிக்க இருக்கோ? கேள்வி உங்க மனசுல இருக்கும்ல. ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வரேன், அவன் உள்ள பிள்ளைகளெல்லாம், உள்ள பையன்களெல்லாம் பிள்ளைகளெல்லாம் போறான். நைட்டு கால் பண்ணி பேசுறான், ரொம்ப நேரம் பேசுறான். 5 மணி நேரம், காலையில 5 மணி நேரம் பேசுறான். ஆனா நான் காலையில 5 மணி நேரம் பேச மாட்டேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். முழங்கால் போட்டு உங்க சமூகத்துல கண்ணீரோடு கதறுவேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எல்லாம் சரி. ஆனா எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அவனுக்கு மார்க் நல்லா இருக்கே, அவன் நல்ல மார்க் எடுத்துக்காரு, நான் உண்மை சொல்றேன். அப்ப நான் என்ன செய்வேன்? நானும் நாளை எவன்கிட்ட போன் பண்ணி நைட்டு பேச போறேன். உழைச்சு கூடாது இருக்கீங்களோ? அல்லேலூயா. பக்கத்தோட பார்த்து சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயான்னு. அல்லேலூயா. அது வேற. அப்போ உங்களுக்கும் எனக்கும் வருகிறதான கேள்வியே அதுதான். எங்க பாஸ்டர் ஒரு கேள்வி வரும். பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் புரியும். அவன் அக்கௌண்ட் கரெக்டா இருக்க மாட்டான், அவ்வளவு கள்ளத்தனம் பண்ணுவான். அக்கௌண்ட் அவன் கரெக்டா இருக்காது. ஃபாரின்ல இருந்து ரூபாய் வாங்கி அவன் குடும்பத்துக்கு செலவு பண்ணுவான், சர்ச்சுக்கு கொடுக்க மாட்டான். ஆனா அவன் சபையெல்லாம் வளர்ந்துட்டு போகும், அவனுக்கெல்லாம் பெரிய பெரிய சர்ச்சா இருக்கும். ஆனா எங்க
கன்னியாகுமரிப்பட்ட பாஸ்ட் இப்படி சின்ன சபையில உட்காந்து அல்லேலூயா. அவன் வச்சிருக்க கீபோர்டு SX9 இன்னும் சொல்லல தமிழ்ல. அவன் வச்சிருக்க கீபோர்டு பெருசு. நான் இவ்வளோன்னு தானே வச்சிருக்கேன். உண்மையும் உத்தமமா நான் ஆண்டவருக்காக காலையில எழும்பி முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்றேன். எனக்கு சின்ன சர்ச்சு, ஆனா அவன் ஜெபம் பண்ணவே மாட்டான். அவன் ஒரு மாதிரி அலைதான், ஆனா அவனுக்கு பெரிய சர்ச்சு. அவன் அமைதியா இருப்பான், எங்கேயாவது இருப்பான். அவனை பிடிச்சி தூக்கி பெரிய சர்ச்சில் கொண்டு போட்டுருவாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உண்மை 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 உண்மையை நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். ரொம்ப கஷ்டப்படும், எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். ஆண்டவரே இதெல்லாம் செய்யறேன், ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் செய்யறேன், எனக்கு ஒரு நிலைமை வரமாட்டேங்குது. ஆனா அவன் நல்லா தானே இருக்கான், அவன் பெரிய பெரிய சர்ச்சை வச்சுட்டு நல்லா தானே இருக்கான். நம்மளுக்கு அந்த கொஸ்டின் வரதான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யோபு எழுதுனதான புஸ்தகம், அதை நம்ம வாசிக்க போறேன். எல்லாம் எடுக்கணும்னு நான் விரும்புறேன். யோபு எழுதுனதான புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், யோபு 21 7வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். பிரதர் வாசிப்பாங்க மைக்ல, நம்ம எல்லாரும் நல்லா கவனிக்க போறோம். வாசிக்க 21:7 முதல். விருத்தியாகி வல்லவரானானே, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அனைவர்களுக்கும் அவர்களும் முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்கள் கவனிங்க. துன்மார்க்க ஜீவித்து விருத்தராகி வல்லவரானானே. சரி பாருங்க, துன்மார்க்கர் அவன் நல்லா ஜீவித்து நல்ல விருத்தியா சந்தோஷமா இருக்கான். ரைட், அடுத்த வசனம் 8வது வசனம் நல்லா பைபிள்ல பாருங்க. அவர்களோட கூட அவர்கள் சந்ததியா அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். பாருங்க, அதுல பாருங்க, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஜெனரேஷன், அதாவது நம்ம தாத்தா, நம்ம அப்பா, அப்பாவுடைய அப்பா, அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப திடகாத்திரமா திடப்படுகிறார்கள். எல்லாவற்றிலும் ரொம்ப நல்லா இருக்காங்களே. அடுத்த வசனம், அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு தான் நம்ம வீடு தான் எங்க கிடக்கு, கேஸ்ல கிடக்கு. நம்ம வீடு தான் அந்த ஒரு அடி பிரச்சனையில கொஞ்சம் ஒரு மாதிரி கிடக்குது. அவன் நம்ம வீடெல்லாம் கேஸ்ல கிடக்கு, ஆனா அவன் வீடு எப்படி இருக்கான், பத்திரமா இருக்கான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவன் யாரு, துன்மார்க்கன். அவன் வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அவனுக்கு எந்த கேஸ் கிடையாது. சூப்பரான ரூம் இருக்கு, சூப்பரா நல்லா மார்பனைட் போட்டு நல்ல சுகமான வீட்டுல சுகமா இருக்கான். எந்த கேஸும் கிடையாது, எந்த கடனும் கிடையாது, சந்தோஷமா இருக்கிறான். ரைட், அடுத்தது, அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவங்க வீட்டுல பூனை இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நாய் இருக்கு, எல்லாமே குட்டி போடுது. எல்லாம் குட்டி போட்டாலும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு குட்டி கூட என்ன செய்யல, சாகல. ஒரு குட்டி கூட சுகம் இல்லாம அது செத்து போகல. ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் போடுறதே 3 குட்டி. அந்த 3 குட்டில கால் ஒண்ணு விளங்காம போயிடும், 2 செத்தே போயிடும். இது யாரு, நீங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களுக்கு கதை. அதுல சொல்லி இருக்கிறது யாருக்கு கதை, துன்மார்க்கனுடைய கதை. நான் உங்களுக்கு 2ஐயும் சேர்த்து சொல்றேன். துன்மார்க்கனுடைய வீட்டுல நல்ல ஆடு பொரியும், நல்ல ஆடு குட்டி போடும். அவனுக்கு வத 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 வதன்னு என்ன செய்யுது, எல்லா குட்டியும் நல்லா இருக்கா, அவன் வித்துக்கிட்டே இருக்கா, அவன் நல்லா ஆகிட்டு இருக்கான். அடுத்த வசனத்தை வாசிக்க, அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவங்க அந்த வசனத்தில் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தங்கள் குழந்தைகள் ஒரு மந்தையை போல வெளியிலே போக பாருங்க. நம்மளுக்கு இங்க கதையப்பட நம்ம சர்ச்சில் பாஸ்டர் என்ன ஜோமனாடிய எனக்கு குழந்தையே இல்லை பாஸ்டர், குழந்தையே இல்லையா, நீ ஆண்டவர் எத்தனை வருஷம் நீ ஆராதிக்கிற, குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், நம்ம பாஸ்டர் ஜெப குறிப்பெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு பாருங்க, அவன் வீட்டில் பாருங்க, அவனுக்கு ஒரு பிள்ளைக்கு 7 பிள்ளை. எத்தனை பிள்ளை, 7 பிள்ளை. 7 பிள்ளை அவுத்து விட்டுறான். அது பாட்டுக்கு போகுது, சந்தோஷமா திருப்பி வருது. நம்ம பெற்றிருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதை காலேஜுக்கு கொண்டு விடும்போது பின்னால நம்மளும் போறோம், இவன் எங்க போறா. ஆனா அவன் பிள்ளை மந்த மாதிரி வெளியில போகுது, அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வருது, ஒரு பிரச்சனை இல்லை. அவன் பிள்ளை என்ன செய்யுது, துள்ளி விளையாடுது.
இருக்கு. ஆனா நம்ம பிள்ளைகள் நல்லா இல்லைன்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு வேதனை. அடுத்த வருஷம் அது மொத்தமா சொல்றேன். அடுத்து அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார். நல்ல ஜாலியா அவங்க என்ன செய்யறாங்க, கிண்ணறம் வாசித்து கிட்டார் வாசித்து ஜாலியா இருக்காங்க. எங்க தெரியுமா, நாகர்கோயில்ல இருந்து நிறைய பிள்ளைகள் சென்னையில இருக்கு. அது சர்ச்சுக்கும் வரும், அந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கும் வரும். அங்க சென்னையில போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, நானும் சென்னையில ரொம்ப வருஷமா இருந்தேன், அங்க பப்புல போய் குடிக்கிறவங்க கூட இருந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் இங்க வந்து சர்ச்சில் வந்து அழுடியா அழுடியா அழுடைய பக்கத்துல அடிச்சு கீழே தள்ளி அவன் இப்படி கூட விழுந்தான். ஆனா மெட்ராஸ்ல போய் எங்க இருக்கான், பார்ல போய் பையங்க கூட உட்கார்ந்து நல்லா குடிச்சு நல்லா வெறிச்சு நல்ல சந்தோஷமா இருக்கான். அவன் பிள்ளையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளை என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஆண்டவரே, ஆலயத்துக்கு எத்தனை நாள் கூட்டிட்டு வர ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே, என் பிள்ளை கீபோர்டு வாசிக்கணும், என் பிள்ளை கிட்டார் வாசிக்கணும், என் பிள்ளை அந்த ஸ்டேஜ்ல நின்று பாடணும், அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனா அவன் பிள்ளை, அவன் குடிக்கிறவனுடைய பிள்ளை, அவன் பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுமில்ல? தோணிக்கல, இப்ப தோணுச்சுல உங்களுக்கு. அதான் சொல்றேன். அடுத்த வருஷம் வாசிங்க. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சில பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். என்ன தெரியுமா, இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னா, நல்லா வாழலாம், கார் பங்களா எல்லாமே அவனுக்கு இருக்கு. திங்கட்கிழமை பாஸ்டர் எங்க போறிய, அது கடை வர போறேன். என்ன பாஸ்டர் வண்டி இல்லையா, டூ வீலரா இருக்கு, கார் தரலையா ஆண்டவரு, தருவாரு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். அவரு பென்சில போயிட்டு இருப்பாரு, போயிட்டு திங்கட்கிழமை போயிட்டு வருவார். செவ்வாய்க்கிழமை காலையில பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் என்ன உங்க பக்கத்து வீட்டில் ஒரு பிரதர் இருந்தார் ராமா, அவர் இறந்துட்டாரு. யோ நேற்று தானே காரை ஓட்டிட்டு போனாரு, நேற்றுனே சந்தோஷமா இருந்தாரு. அதான் துன்மார்க்கனுக்கு வாழ்க்கை. எப்படி தெரியுமா, அவனுக்கு ஒரு கஷ்டமே இல்லை, நிம்மதியா நேற்று வர ஜம்முன்னு கார்ல போயிட்டு கார்ல வந்தா நல்லா சுத்தினா, நல்லா வெளியில போனா, எல்லாத்தையும் அனுபவிச்சான். அடுத்த நாள் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம என்ன செஞ்சு போயிட்டான், செத்து போயிட்டான். நம்ம ஆட்களுக்கு கதை தெரியுமா, பாஸ்டர் என்ன செய்யுது, அது கேன்சர். ஓஹோ, அப்ப என்ன செய்யுது, ஆஸ்பத்திரியில் கிடக்கேன். இப்போ 5 லட்சம் ரூபாய் செலவு. ஐயோ 5 லட்சம் ரூபாய் செலவு முடிஞ்சுது. அடுத்த வீட்டில் ஒன்றும் இல்லை, அவனத்தையும் விற்று கடைசியில் அவனை கொஞ்ச நாளுக்கு அவனும் செத்து, அதுக்கு பிறகு அவன் கதை கந்தராய் அவன் போயிட்டான். ஆனா அவரு சந்தோஷமா இருக்கிறாரு, யாரையும் தொல்லை பண்ணல, எந்த வியாதியும் வரல. ஒரே அட்டாக்கோட அவர் அட்டாக் போயிட்டாரு மேல. ஆனா நம்ம விசுவாசிகள், நான் பாஸ்டர், நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அப்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருவோம், நம்ம வந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம பிள்ளைகள் விளங்காம போகுது, நம்ம வாழ்க்கை விளங்காம போகுது. ஆனா துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்ன செய்யுது, நல்லா இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. சார், அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகியும் உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார். ஒரே வார்த்தை, கடைசியா வந்த வார்த்தை யாருக்கு, தெய்வத்துக்கு வந்துச்சு. இவரை ஆராதிச்சு எனக்கு என்ன பயம் கிடைச்சிட போகுது, யார் சொல்றா, என்ன பயம் கிடைக்க போகுது. நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்தின் இந்த வீட்டில் போய் வசனத்தை போய் வாசிங்க. 21 அதிகாரம், யோபு 21 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க, நிம்மதியாக உட்கார்ந்து. இப்போ நம்ம அவசரத்தில் இருக்கோம், பாஸ்டர் முடிக்கலாம் முடிக்க மாட்டேலாம், ஒரு 10-5 நிமிஷம் எப்படி முடிக்கிறத பார்த்தா நீங்கள் பாருங்க. அவ்வளோ வேதனைப்பட்டு நொந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ரைட், வீட்டில் போய் உட்கார்ந்து வாசிங்க, பேசுங்க, அந்த வசனத்தோட உள்ள போயிருக்கிறீங்க. 5 வசனத்தை வாசம் உருப்படியாக போய் வாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே துன்மார்களெல்லாம் அப்படி இருக்க ஆண்டவரே, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே உன் வாழ்க்கை இழைக்கப்பட்டு போய்விட்டதோ, உன் வாழ்க்கையில நீ இழைத்து போய்விட்டாயோ, நான் சீக்கிரம் முடிக்க முடியாது நான் விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளை, நீ இழைத்து போய்விட்டாய், உன் வாழ்க்கையில பெருமூச்சு வந்து விட்டது. இப்போ ஜெபம் பண்ணா உனக்கு இப்போ ஜெபம் வரமாட்டேங்குது. இப்போ உன் வாழ்க்கையில இப்போ என்ன தெரியுமா வருது, பெருமூச்சு வருது. ஆண்டவரே, எவ்வளோ நாள், நான் நிறைய நாள் நான் ஜெபம் பண்ணணும் முழங்கால் போடுவேன்,
அப்படியே ஜெபம் பண்றதுக்கு முழங்கால் போடாம அப்படியே கீழே உட்கார்ந்துருவேன். உட்கார்ந்துட்டு என் பெருமூச்சின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். அடிக்கடி கேட்பார். நான் நிறைய நாள் உட்கார்ந்து அவன் தான் அப்படி இருக்கான் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கான் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி? உங்க வாழ்க்கையில் நாங்களே பெருமூச்சு விடுறோம்னா நீங்க உங்க வாழ்க்கையில பெருமூச்சு விடாமல் இருந்துருப்பீங்களா? எவ்வளவு பெருமூச்சு ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கல. ஆண்டவருடைய வாழ்க்கை இழைத்து போய்விட்டது, ஆண்டவருடைய வாழ்க்கை சோர்ந்து போய்விட்டது. அவன் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்காங்க ஆண்டவரே, என் பிள்ளை நல்லா இருக்க ஆண்டவரே, அவனுக்கெல்லாம் சொத்து சுகம்லாம் நல்லா இருக்கு ஆண்டவரே, என் சொத்து சுகம் எல்லாம் கேஸ்ல கிடக்கு ஆண்டவரே, அவங்க பிள்ளைகளாம் சந்தோஷமா இருக்கிறாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நிலைமையெல்லாம் சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, நான் இழைத்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் தனிமரமாய் நிற்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு ஒன்றும் கிடைக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை தரமாட்டீங்களா? நான் இழைத்து போய் நிற்கிறேன், என்னால எழுப்பி நடக்க முடியல, நான் சோர்ந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி இந்த காலை வேளை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இழைத்து போனதான தெய்வ பிள்ளையே, சோர்ந்து போனதான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில துன்மார்க்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கலாம், உனக்கு ஒரு வாழ்வு ஒன்று இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த உலகத்திலே கஷ்டப்படலாம், ஆனால் அந்த பரலோகத்திலே என் ஆண்டவருடைய வலது பரிசுத்தில் உட்கார்ந்து அவர் பரிசுத்தர் 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 என்று உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நீ அப்படியே சந்தோஷப்படலாம். நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே சந்தோஷமாய் உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் போகிறதான பிள்ளைகளாய் உனக்கு பார்க்கும்படியாய் விரும்புகிறாயா? அல்லது ஆண்டவரை ஆராதித்து அந்த பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று சொல்லி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னதான அந்த பிரமாண்டமான தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நீ இப்பொழுது நினைத்துக்கொள், உடைய வாழ்க்கையில உடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும், கவலைப்படாதே. உடைய பிள்ளைகள் நல்லாக இருக்கும், உங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, கடன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு காலத்தை அவர் உண்டு பண்ணுவார். நீ இழைத்து போயிருக்கலாம், வேதனைப்பட்டு போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், உடைய வாழ்க்கையில பெருமூச்சின் அனுபவம் உனக்கு வந்திருக்கலாம், கவலைப்படாதே. கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அந்த காலம் தான் மூன்றாவது காலம். நான் சொல்லி முடிக்கிறேன், வேதத்தை திறக்க வேண்டாம். மூன்றாவது காலம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது வரும் காலம். அந்த வரும் காலம் உடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் காலமாய் காணப்படும். அந்த வரும் காலம் உடைய வாழ்க்கையில ஆசீர்வாத உங்களுடைய சாபத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறதான காலமாய் காணப்படும். அந்த வரும் காலம் உடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வருகிறதான காலமாய் காணப்படும். அந்த வரும் காலம் உடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்தது போதும், செட்டைகளை அடித்து நீ எழுப்புவதற்கு உன்னுடைய ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே இந்த மாலை காலை நேரத்தில் உடைய வாழ்க்கை நெடுங்காலமாய் காத்திருக்கிறாயோ, உடைய வாழ்க்கை இழைத்து போய்விட்டதோ, நீ சோர்ந்து போய்விட்டாயோ, உடைய வாழ்க்கையில் பெருமூச்சின் அனுபவம் உனக்கு இருக்கிறதோ, கவலைப்படாதே. இந்த ரெண்டு காலங்களும் உடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கடைசியாக உனக்கு ஒரு காலம் இருக்கிறது, வரும் காலம். அந்த வரும் காலம் உடைய வாழ்க்கையில பலவிதமான ஆசீர்வாதங்களை அது வரவழைக்கும். உடைய வாழ்க்கையில ஜெபம் அதிகரிக்கும், வேத வாசிப்பு அதிகரிக்கும், கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிறதான அந்த உடன்படிக்கை அதிகரிக்கும், உனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிறதான அந்த பேச்சு அதிகரிக்கும், அந்த ஜெபம் அதிகரிக்கும், அவர் உன்னில் வைத்திருக்கிறதான பார்வை அதிகரிக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள் அந்த துன்மார்க்கருடைய பிள்ளைகள் மீது இருக்காது, அந்த கர்த்தருடைய கண்கள் உன்னுடைய பிள்ளைகள் மீது. நீ ஆண்டவரை ஆராதிக்கிறதான உன்னுடைய பிள்ளைகள் மீது, நீ ஆராதிக்கிறதான இந்த சபையின் மீது, நீ ஆராதிக்கிறதான உன்னுடைய பெற்றோரின் மீது அந்த கண்கள் இருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே. உனக்கு ஒரு வரும் காலம் இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டே இரு. உன்னுடைய வாசல்களில் உன்னுடைய தகப்பன் வரும் பொழுது, உன் தாய் வரும் பொழுது எப்படி நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அந்த ஆசீர்வாதத்தின் வாசலில் நின்று நீ உற்று நோக்கி கொண்டிருக்கு. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, அது வரும் காலம், அது வரும் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். உன்னுடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிறதான காலம், சமாதானத்தை கொண்டு வருகிறதான காலம், வல்லமையை உண்டு பண்ணுகிறதான காலம். ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் நீ இழந்து போகவே மாட்டாய், இழந்து போகவே மாட்டாய், இழந்து போகவே மாட்டாய். என்னோடு சேர்ந்து எழுப்பி நிற்கும்படியாக கண்பாய் கட்டளையிடுகிறேன். எஸ் லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, இழந்து போனாயோ, அருமையான சிஸ்டர் சொன்னது போல கை வைக்கிறாங்க, 20 வருஷம் அவங்க காத்து இருக்கிறாங்களா?
20 வருஷம் காத்து நிற்கிறாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில் அநேக நாட்கள், அநேக வருஷம் நீங்க கூட நீங்க காத்து நிற்பீங்க. கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர். நீங்க இழைத்து போயிருக்கலாம், பெருமூச்சு உனக்கு வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. என் ஆண்டவர் இந்த கால வேளையிலே ஒரு வரும் காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அடுத்த முறை இந்த சபையிலே இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை வர்ஷிக்கப்படுகிறதா தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்களுடைய சபையையும் சபை போதகரையும் சபை விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, போதகரை ஆசீர்வதிங்க, போதகருடைய பிள்ளையை ஆசீர்வதிங்க. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நெடுங்காலமாய் காத்து விட்டோம், நாங்கள் இழைத்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்திலாவது என் வாழ்க்கையில ஒரு வருங்காலம் வரட்டும், ஆசீர்வாதத்தின் வாரம் வரட்டும். உன் வாழ்க்கையில படிப்பை குறித்து நீ எவ்வளவோ கவலைப்படாத. என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அழகாய் செய்வார். என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அழகாய் செய்வார். வேலைக்காய் காத்து நிற்கிறாயா, திருமணத்திற்காக காத்து நிற்கிறாயா, அல்லது ஒரு பிள்ளைக்காக காத்து நிற்கிறாயா, கவலைப்படாதே. உன் நம்பிக்கை என் ஆண்டவர் மீது இருக்கட்டும். எப்படி நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேனோ, எப்படி உங்க போதகர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, எப்படி இந்த விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசம் இல்லாமல் இந்த இடத்துல ஒருவேளை நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தாலும் அவர் மீது விசுவாசம் இல்லாமல் அநேக இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். நிச்சயமாய் என் ஆண்டவருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் 100% ஆண்டவர் வாழ்க்கையில நிச்சயமாய் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஹalleluya, 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 ஹalleluya. 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. அருமையான மகளே, நீ நேற்றை தினம் வரையிலும் 99.3% ஆண்டவரை நம்பினார். இந்த நாள் உனக்கு தந்ததான நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? 100% நீ எப்பொழுது ஆண்டவரை நம்புவாயோ நிச்சயமாக உன் பக்கம் நிறுத்தி வழியும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். ஹalleluya. 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்ணீர் வடிக்கிறதால தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு இழந்து போயிட்டல, என் வாழ்க்கையில என் ஆண்டவர் எப்படியாவது செஞ்சிருவான்னு சொல்லி 50 வருஷம் நீ வெயிட் பண்ணிட்டல, 40 வருஷம் வெயிட் பண்ணிட்டல, 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டல, 20 வருஷம் வெயிட் பண்ணிட்டல. என் ஆண்டவர் உனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கார். எப்படி தெரியுமா? 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. சொல்லுங்க பாப்போம். 100% உம்மை தான் நம்புவேன். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் சாட்சியா சொல்லுங்க பாப்போம். 100% உம்மை தான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. எவ்வளவு நாள் நீ ஜனங்களுக்கு முன்பதாக தலை குனிந்தாய் அல்லவா? எத்தனை நாட்கள் நீ ஜனங்களுக்கு முன்பதாக உன்னுடைய கண்ணீரை வடித்தாய் அல்லவா? எத்தனை நாட்கள் நீ துவண்டு போய் தனிமனமாய் ஓரத்தில் ஒதுங்கி போய் நின்று மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் பேசுகிறதான நேரத்தில் எத்தனை நாள் நீ கண்ணீரோடு ஒதுங்கி போய் நின்றாய் அல்லவா? எத்தனையோ திருமண வீட்டில்
எல்லாரும் சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருந்ததான நேரத்தில் நீ ஒதுங்கி போய், ஐயா என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி ஒதுங்கி போய் நின்னல, உன்னை யாரும் கவனிக்கல, உன்னை யாரும் உற்று நோக்கல. நீ ஒரு நாள் நல்லாய் வாழ்ந்ததான நாட்கள் உண்டு, நீ அழகா இருந்ததான நாட்கள் உண்டு. நீ உலகத்துக்கு வேஷமா நீ தரிக்கும் பொழுது உன்னை நிறைய பேருக்கு ஒன்ன பிடிச்சதுல. நீ எப்ப வேதத்தை தூக்குனியோ, எப்ப ஆண்டவரை நீ பின்பற்றினியோ, அப்போதிருந்து உன் ஃப்ரெண்டுக்கு உனக்கு உன்னை பிடிக்கல. நீ தலை குறிந்து போனாயல்லவா, மனிதர்கள் முன்பாக தலை குறிந்து போனாய். செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளதான பிள்ளை அம்மா, நீ உலகத்தானோட பிள்ளை இல்ல, நீ துன்மார்க்கனுடைய பிள்ளை இல்ல, நீ ஆண்டவரை நம்புகிறதான பிள்ளை. எத்தனை வருஷம் வந்து உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும், ஆனாலும் இன்னைக்கு நம்பி ஆண்டவரை நான் சமூகத்தில் வந்திருக்கீங்களா, உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லுங்க பாப்பா, என் கூட சேர்ந்து சொல்லு பாப்போம். உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பாப்போம். உதவி செய்திடுங்க, உயர்த்தி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறபடினாலே ஆண்டவர்கிட்ட அப்பா எனக்கு வேணும்னு கேளுங்க, அவர் தருவார். அவர் தராம எங்கேயா போயிடுவாரு? போயிடுவார், கொஞ்ச நாள் ஒருவர் ஆகலாம், தருவார். அவர் தருவார்னு சொன்னா உங்களுக்கு தருவார். சொல்லுங்க பாப்போம். உலகில் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி கைத்தட்டி உம்மை தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் எனக்கு செய்யுங்கப்பா, உண்மை நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்கிறதான தேவன் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். மகனே, நீ கலங்கி போகாதே, துவண்டு போகாதே. என் ஆண்டவர் உன்னுடைய அருகிலே உண்டு, உன்னை போதிப்பார், உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்த அழைக்கிறார். அவர் மேன்மையாக அழைப்பார். ஓ ராமா, நீ அந்த அழைப்பதை சோதனையாக ராமா, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறதான எங்கள் தேவனே, இந்த கால வேளையிலே மனிதர்கள் முன்பதாக நாங்கள் அநேக நாட்கள் தலை குறித்து போனதான நாட்கள் உண்டு. ஆனால் இந்த காலை நேரத்தில் உண்மை நாங்கள் 100% நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருத்த இதயத்தை இணைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ, அச்சங்களும் சபை விசுவாச பிள்ளைகளே, விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் காலையில் சொல்கிறார். ஜீவ விருட்சத்தை நன்மை தீமை விருட்சம் அல்ல, ஜீவ விருட்சத்தை கர்த்தர் தருவார். ஜீவ விருட்சத்தை உன் பிள்ளைகளுக்கு தருவார், ஜீவ விருட்சத்தை உன் பெற்றோருக்கு தருவார், ஜீவ விருட்சத்தை உன் சபை போல இருக்கும் சபைக்கும் அவர் தந்தருவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த அச்சங்குளம் சபை விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதித்து என் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பல விதங்களில் தம்முடைய பிள்ளைகள் தலை குறிந்து போனார்கள். ஆனாலும் இந்த நாளிலிருந்து தம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு நீ உதவி செய்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான போதகருக்காக ஜெபிக்கிறோம். அந்த தம்முடைய மகனை இந்த இடத்திலே ஒரு நோக்கத்தோடு நீ கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இழந்து போனதான இடம், ஆண்டவரே எங்கோ மறைந்து போனதான இடத்திலிருந்து ஆண்டவரே இந்த இடத்துல மகனை கொண்டு வந்து இழந்து போனதான அநேக காரியத்தை
மீட்டெடுப்பதற்கு தம்முடைய மகனை நீர் உபயோகப்படுத்திக் கொண்டு வருகிறபடினாலே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். இந்த சபையிலே ஒரு தூண்களை போல, இந்த சபையிலே ஒரு பெற்றோரை போல இருக்கிறபடினாலே அருமையான போதகரை மனைவியின் பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் நம்முடைய பிள்ளைகள் மீது தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். முழங்கால் படியிட்டு ஜெபித்து பல ஆசீர்வாதங்களை இந்த சபைகளுக்கு பெற்றுத் தருவதற்கு நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீங்க உதவி செய்ய. விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிதமாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காக காணிக்கை அர்ப்பணிக்கப்படும். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடும், வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை, தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாத நம் இயேசு நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத நம் இயேசு நடத்திடுவார். ஒரு இயேசு நடத்திடுவார்.